நீங்கள் யார் யாருடன் நடித்து இருக்கிறீர்கள்? யார் யார் கூட நடிச்சிருக்கிறேன்? எங்கள் ஏரியாவில் எல்லாத்துக்கூடையும் நடிச்சிருக்கேன். உங்கள் இப்போ மேற்கு பகுதியில் சொல்லப்போனால் மறைந்த செட்டிப்பட்டியாரங்க, செட்டிப்பட்டி சின்னவர், அவர் கூட ஒரு 2-3 நாடகம் ஆடினேன். அப்போது பெண் வேஷம் தான் கட்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ குறிப்பாக என்ன நாடகம் அப்படின்னா, அந்த கந்தர்வன் நாடகம் வச்சுருந்தார், ஆகாய கந்தர்வன் கர்வபங்கம். அந்த நாடகத்தில் நான் சுபத்திர வேஷம் போட்டிருந்தேன். அவர் செட்டிப்பட்டி சின்னவர் அர்ஜுன வேஷம் போட்டிருந்தார். அப்போ சிறந்த வித்வான். வசனத்தில் நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு வேஷக்காரர் செட்டிப்பட்டி சின்னவர். நிறைய பேர் நானும் நேரில் அவர் கூட ஆடுற வாய்ப்பு எனக்கு இருந்துச்சு. ஒரு 2-3 நாடகம் ஆடினேன். வசனம் பேசுறதுல தரமான ஒரு வசனகர்த்தா. அவரோட நான் நடிச்சிருக்கிறேன். அப்புறம் எங்கள் ஏரியா பக்கம் நிறைய ஓரளவுக்கு எல்லா கூட்டாளிக்கூடியாக நடிக்கிறேன். அந்த பக்கம் இப்போ நான் தெரிஞ்ச வரைக்கும் தரமாக எனக்கு தெரிஞ்சது, நம்ம பெரிய வித்வான் அப்படிலாம் கிடையாது, நம்ம கற்றுக்கிட்டது கொஞ்சம் தான். இப்போது புக்கில் உள்ள பிரகாரம் பாட்டு பாடுறவர் இப்போ ஏகாபுரம் சுப்புரன்னு, அவர் நல்லா புக்கில் உள்ள மாதிரியே பாடுறாரு. கூலிப்பட்டியார் அவர் இவங்க கூட நாடகம் நடிக்கிறாரு. நான் அவர் கூட ஆடினார். நல்ல தரமான கூத்தாடுறவர். அவர் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அடுத்தபடியாக நான் பழையூர் பரமசிவன், அவர் ஓரளவுக்கு கதை காரணம், எந்த குறையும் சொல்ல முடியாது. நாகமாணிக்கம், அவரும் திருத்தமாக நல்ல கதை காரணம் பேசக்கூடியவர். அதை விட்டால் இப்போ நம்ம ராஜமாணிக்கம் தானே, ராஜமாணிக்கம்னா நல்ல கதை காரணம் பேசுகிறாரு, எந்த குறையும் சொல்ல முடியாது. இப்படி ஒரு சில எல்லாரையும் குறையெல்லாம் சொல்ல வரல, எனக்கு தெரிஞ்சது. இப்போ செல்லு மூலியமா நிறைய பார்த்துக்கிறோம். இப்போ எல்லா கூத்தாடிகளையும் செல்லை குட்டி கூட போட்டால் தெரியுது. எனக்கு தெரிஞ்சவங்க இவங்க ஓரளவுக்கு நல்லா தரமாக புக்கில் உள்ள பாட்டு. இப்போ அர்ஜுனனா ஒரே விருத்தம் மட்டும் இல்லை, நிறையா பாட்டுகள் நிறையா விருத்தங்கள் இருக்குது. தரமாக புக்கில் உள்ள பிரகாரம் பாடுறவர் இவங்கெல்லாம் ஓரளவு எனக்கு தெரிஞ்சது பாடுறாங்க. தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கலாம் இல்லையா. அப்புறம் நம்ம இவர் குறிப்பாக சொல்ல போனால் நம்ம செட்டி அண்ணன் நல்ல குரல் வளம், சேடப்பட்டி செட்டி அண்ணன், அவர் எனக்கு பிடிச்ச நடிகர். அப்புறம் நம்ம ரெட்டியார், அவரும் தரமான ஒரு குரல் வளம். இவங்கெல்லாம் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவங்க. அடுத்தது 7வது கேள்வி, நீங்க கற்றுக் கொடுத்தவர்கள் யார் யார்? நான் பெருசா கற்றுக் கொடுத்தேன். நம்ம கோமாளியில் செட்டில் ஆடுற பையன் சுகணேஷ் நம்ம கிட்ட கற்றுக்கிட்ட பையன். ஸ்ரீதர் பெண் வேஷம் கட்டுற பையன் நம்ம கிட்ட கற்றுக்கிட்ட பையன். குண்டுமணி பெருசாக பேசுறதை விட தரமான கற்றுக்கிறோம்னா குண்டுமணி அச்சடிச்சு மாதிரி இன்னைக்கு ஒன்று சொன்னோம்னா அதை இன்னைக்கே பாடக்கூடியவன் குண்டுமணி நாம் கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நான் ஒரு சில பேருக்கு கற்றுக் கொடுத்தேன். அவங்களுடைய குணாதிசயங்கள் சரியில்லை, அதனால் அவங்கள நான் கூப்பிட்றதை விட்டுட்டேன்.
சில நடைமுறைகள் நம்மளுக்கு ஒத்து வந்தால் தான் கூப்பிட முடியும். கற்றுக் கொடுத்தோம், நம்மளால 4 பேர் பிழைக்கலாம், அந்த எண்ணம் தான் நம்மளுக்கு. நான் கற்றுக் கொடுத்தவங்க இவங்க தான், இவங்க எல்லாரையும் என் கூட தான் ஆடுறாங்க. அடுத்தபடியாக 8வது கேள்வி, உங்களுடைய நாடக அனுபவம். என்னுடைய நாடக அனுபவம் அப்படின்னா, நான் சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டு என்னால் முடிஞ்ச அளவு நானும் ஒரு சில பேர்த்துக்கு இந்த நாடகத்தை கற்றுக் கொடுத்தேன். கற்றுக் கொடுத்து என்னுடைய அனுபவம் அப்படின்னா, நிறைய நாடக கலைஞர்கள் இப்போ புக்கு வச்சுக்கிட்டு, புக்கு இல்லைன்னாலும் இருக்கிறவங்கிட்ட வாங்கியாவது புக்கு வச்சுக்கிட்டு புக்கு பார்த்து நாடகம் பழகிட்டா சரியா இருக்கும். 1. 2வது, ஒரு தரமான வாத்தியார்கிட்ட கற்றுக்கணும். தானாக கற்றுக்கிறது வேற, ஒரு வாத்தியாரை வச்சு ஒன்று கற்றுக்கிறது வேற விஷயம். அதனால் வாத்தியாரை வச்சு முடிஞ்ச அளவுக்கு நாடகம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு வருது. இருந்தாலும் நாடக கலைகளை பெருசாக யாரும் அதிகமாக விரும்புகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் இப்போ நிறையா பேர் வெவ்வேறு தொழில் பண்ணுறாங்க, வெவ்வேறு செய்கிறாங்க. ஆனால் நாடகத்தையும் நிறையா பேர் கற்றுக்கணும். நம்ம செத்து போயிட்டாலும் இந்த நாடக கலை அழிஞ்சிடக்கூடாது. இந்த தெருக்கூத்து நாடகம் கற்றுக்கணும். நிறையா பேர் சின்ன சின்ன பசங்களாம் கற்றுக்கிட்டு ஆடுறாங்க, சந்தோஷம். எல்லாரும் நல்லா கற்றுக்கணும். ஆனால் ஒரு புக் வாங்கி படித்து கற்றுக்கோங்க. அடுத்தபடியாக 9வது கேள்வி, மறக்க முடியாத நிகழ்வு. இந்த நாடகத்தில் என்ன உங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னு கேட்டிருக்காரு. மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னா, சின்ன வயசுல நான் முன்ன நாடக ஆட எங்கள் ஊரில் ஆடிட்டு இருந்தேன். 2-3 வருஷம் ஆடிட்டு வெளியில் போகிறேன். ஆறுமுகவாதியார் அவர் என்ன ஒரு நாடகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கள் ஏரியா பக்கம் மங்களபுரங்கிற ஊர். என்னை கூட்டிகிட்டு போய் நாடகம், எங்கள் அப்பாவும் என் கூட வராங்க. எங்கள் அப்பா காலாயிட்டாங்க, எங்கள் அப்பாவும் என் கூட வந்திருக்காங்க. எங்கள் அம்மா என்ன நாடகத்துக்கு போகக்கூடாது, படிக்கணும், நாடகத்துக்கு போகக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லுது. ஏகப்பட்ட கூட்டம். அப்படின்னா ஒரு காரியத்து வீட்டில் தான் கூத்து. அங்கே எங்கள் அம்மா என்னை தெளிவிக்கிட்டு நைட்டு ஒரு 8 மணிக்கு 8:30க்கு வந்துருச்சு. அங்கே என் வாத்தியார் நாங்கள் எல்லாரும் அங்கே பேசிக்கிட்டு குந்திருக்கிறோம் சாப்பிட்டு. எங்கள் அம்மா என் மாமனை நாடகத்துக்கு கூட்டிகிட்டு வரக்கூடாது, என் மகன் நாடகம் ஆடக்கூடாது அப்படின்னு எங்கள் அம்மா பள்ளிக்கூடம் போகிற பையனை அப்படின்னு சொல்லுது. அவர் என்ன சொன்னார், வந்துட்டா இன்னைக்கு ஒரு நைட்டும் நாடகம் ஆடிட்டு போகணுமா அப்படின்னு வாத்தியார் சொல்கிறாரு. வெளியோடு எங்கள் அம்மா விட முடியாது அப்படின்னு சொல்லுது. கையெடுத்து கும்பிட்டு இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் ஆடிட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு பிரியப்பட்டா அனுப்புங்க, பெரியவனா விட்டுருங்க அப்படின்னு அவர் கும்பிட்டாரு. அது எங்கள் அம்மா எதுவுமே சொல்ல, ஒரு பெரிய மனுஷன் இப்படி கும்பிட்றாரு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா வந்துருச்சு. அன்னைக்கு நாங்கள் ஆடின நாடகம், அன்னைக்கு நைட்டு வேஷம் கட்டி ஆடினோம். சைந்தவன் கர்வபங்கம் அப்படிங்கிற நாடகத்தில் நான் துர்ச்சட வேஷம் கட்டினேன், ஆடினேன். அது அது எனக்கு மறக்க முடியாது. எங்கள் அம்மா அப்பேற்பட்ட மனுஷன் கையெடுத்து கும்பிடணுங்கிறது சமாச்சாரம் இல்லை. அதுதான் என்னை மறக்க முடியாது என்னுடைய வாழ்க்கையில். நான் நாடகம் அதுக்கப்புறம் நான் நாடகமே தொழிலாக போயிட்டேன். ஆனால் அது ஒரு மறக்க முடியாத நிகழ்வு. அடுத்தபடியாக
10வது கேள்வி, நாடக கலைஞர்களுக்கு உங்களுடைய வழிமுறை என்ன, உங்களுடைய கருத்து என்ன? நாடக கலைஞர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நிறையா பேர் நாடகம் எடுத்துக்கிறாங்க, எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் இந்த நாடகத்தை பொறுத்த வரைக்கும் நான் நாடகத்தில் ஒரு சிலர் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக இருந்துட்டால் யாராலையும் தவிர்க்க முடியாது. என்னால் ஃபோன் பண்ணி என்னால் இந்த மாதிரி வர முடியாது, இன்னைக்கு என் வீட்டில் ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை அப்படின்னு முன்கூட்டியாக சொல்லிடணும். வரணும்னு சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் ஃபோனை எடுக்காத போகிறது, ஃபோனை அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது, பொய் பேசுறது, இதெல்லாம் ஒரு நாடக கலைஞருக்கு தப்பு. இது ஒரு களை வெட்டுற வேலையா? யார் வேணாலும் கொண்டு களை வெட்டிக்கலாம். ஒரு எந்த வேலையாக இருந்தாலும் இது இந்த இந்த வேலை இல்லை, இன்னைக்கு இந்த வேலையை செய்ய முடியலன்னா நாளைக்கு கூட அந்த வேலையை செஞ்சிடலாம். ஆனால் நாடகம் அப்படி கிடையாது. எல்லாரும் நாடகத்தை ஆடிட முடியாது. நாடகம் ஆட தெரிஞ்சவங்க தான் நாடகத்தை ஆட முடியும். இன்னைக்கு வரோம்னா தலையை அட வச்சாவது அந்த இடத்துக்கு போயிடணும். நீ எவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தாலும் பேச்சு சுத்தமாக இருக்கணும். நாடக கலைஞர்கள் நிறையா நான் பார்த்த வரைக்கும், நான் ஒரு சிலர் வரன்ட்டு வராமல் விட்டுறது, இது என்னைக்குமே எந்த கலைஞர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு தப்பு யாருமே செய்யக்கூடாது. வரன்னா போயிடணும். இல்லையே என்னால் இன்னைக்கு வர முடியாது அப்படின்னா முன்கூட்டியே சொல்லிடணும். இது ஒன்று. அடுத்தது என்ன வழிமுறைகள் என்ன? பொய் பேசக்கூடாது ஒன்று. 2வது, நிறைய புத்தகங்களை நாடக புத்தகங்களை வாங்கி படிக்கணும். இது என்னுடைய கருத்து.